கடைசி நாட்களில் நொண்டியானவனையும் தள்ளுண்டவனையும் தீங்கு அனுபவிக்கிறவனையும் நான் சேர்த்து கொண்டு அவனை பலப்படுத்துவேன். அல்லேலூயா. We are all becomes for strength. நம்ம எல்லாரும் பலப்படுத்தப்படுவோமாக. யாருக்கெல்லாம் காது கேட்குது? ரெண்டு கரத்தை உயர்த்தி. பிற்காலங்களிலே தேவன் இந்த ஆவிக்குரிய சபையை குறித்து உலகத்தில் அற்பமா எண்ணப்பட்டாலும் தேவன் நம்மை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை என்ன செய்ய போறாரு? செய்ய போறார். ஆனா நிறைய ஜனங்கள் ஆவிக்குரிய சபையை அங்கே கல்லறை இல்லையே, அங்கே கல்யாண மண்டபம் இல்லையே அப்படின்னு சில நேரத்தில் ஒரு அற்பமா என்னலாம். ஆனா ஒரு பேய் பிடிச்சா இந்த சபை தான் போகணும், ஒரு வியாதி வந்தா இந்த சபை தான் போகணும், இந்த சபையார் முழங்கால் படிட்டா தேவனே இறங்கி வருவார். சிடி நாயுடுங்கிற ஒரு விஞ்ஞானி இப்ப சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி தான் தமிழ்நாடு அரசு ஒரு 10 கிலோமீட்டர் நீளமுள்ள கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய பாலம் கட்டி அந்த பாலத்துக்கு சிடி நாயுடு பேர் வச்சு அதை ஓபன் பண்ணாங்க. இந்த சிடி நாயுடு சொன்னாரா, அவர் உலக பிரசித்தி பெற்ற விஞ்ஞானி, ஆங்கிலேயர்கள் காலத்துல. கையை உயர்த்தூர் அல்லையிலே சொல்லுங்க. அந்த சிடி நாயுடு சொன்னாரா, எவன்லாம் கணக்குல சைவர் மார்க் எடுத்திருக்கிறானோ அவனெல்லாம் எனக்கு கொடுங்க, நான் அவனை உலக விஞ்ஞானியா மாத்தி காட்டுறோம். இது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எங்கெல்லாம் காயப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில வெந்து போய் இழந்து நஷ்டப்பட்டு சிறுமையாகி நீ வந்திருக்கியோ, வா, உன்னை நான் பேர் பெற்றவனாக. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் ஞானம் உள்ளவனை தேடல, அறிவுள்ளவனை தேடல, அவனுக்கு அவருக்கு தான் சொந்தம். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை யாரை வச்சு ஆரம்பிக்கிறார்னா, ஒடுக்கப்பட்டவர்களையும் கடன்பட்டவர்களையும் பலவீனமானவர்களையும் இழிவானதையும் அற்பமாய் எண்ணப்பட்டதையும் ஆகாதென்று புறந்தள்ளினதையும் சேர்த்து கர்த்தர் வலுப்படுத்தி தம்முடைய ஆலயத்தை நிலைப்படுத்துகிறார். 2 கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், அவர் மங்கி எறிகிற திரியை இன்னைக்கு உலகம் முழுவதுக்கும் வாழ்வு கொடுக்கிற இயேசப்பா நம்ம ஆண்டவர் தான். கையை உயர்த்தி. காயத்தை இங்க வந்து தான் ஆத்தணும், துயரத்தை இங்க வந்து தான் தீக்கணும், கவலை இங்க வந்து தான் ஓடும், வியாதி இங்க வந்து அழகும், செய்வனை இங்க வந்து தான் அழியும். 2 கை உயர்த்தி அல்லேலூயா. ரபஷகத ரமலரது. கரங்களை உயர்த்தி ஆவியானவர் நன்றி சொல்லுங்க பாருங்க. அல்ல ஆவிக்குரிய சபை ஒரு அற்பமா இருந்தாலும் கர்த்தர் தங்கி இருக்கிற சபை. 2 கை உயர்த்தி கர்த்தரை துதிங்கள் பாருங்க. இவர்கள் எல்லாரும் என்னோட சேர்ந்து ஒரு அரை மணி நேரத்துல முடிச்சிடும். கை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதாங்க தில்லு. கையை உயர்த்தி சொல்லுங்க. யார் என் கூட இல்லாட்டாலும் கர்த்தர் என்னோட. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க என் கூட ஆண்டவர் இருக்கிறார்? ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அதனால தாவீது சொன்னா, உம்மாலே ஒரு சேனைக்குள், உம்மாலே ஒரு மதிலை, உம்மாலே சத்துருக்களை மண்பானை போல உடைப்பேன், சகதியை போல அள்ளி எறிவேன். Thanks for watching. To watch our full video, please visit our channel Peace Tower GSF on YouTube. Do watch, share and subscribe.